வணக்கம் எல்லாருக்கும். என்னன்னு சொன்னா ஒரு முக்கியமான பதிவு. வழமையாகவே நான் எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணி கேள்வி கேட்குறாக்களுக்கு நான் பெருசாக பதில் சொல்கிறது இல்லை. ஏனென்றா முக்கியமான கேள்விகள் எதுவும் விஷயங்கள்னு சொன்னால் நான் இந்த கொமெண்ட் பகுதியில் பார்க்குறது. மற்றும்படி பெருசாக உண்மையிலேயே மன்னிக்கணும். நிறைய பேர் இந்த பாராட்டி மிஸ் பண்ணி எல்லாம் கொமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு கூட எனக்கு ரிப்ளை போடுறதுக்குரிய நேரம் இல்லை. அதை விட இப்போ ஒரு ஆளுக்கு நான் ரிப்ளை பண்ணால் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணணுமென்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதில் இப்போ நிறைய கொமெண்ட் இருக்கும். எல்லாரையும் பார்த்து பார்த்து ரிப்ளை பண்ணாட்டி இப்போ ஒரு ஆளை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஆளை ரெஸ்பெக்ட் பண்ணலைன்ற ஒரு பிரச்சனை வரும். அதனால் எல்லாருக்குமே நன்றி ஆதரவு தர்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும். ஒரு முக்கியமான விஷயத்தை கதைக்க போகிறோம். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் நேற்றைய நாளில் 2வது தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார். உண்மையாகவே அதை பார்க்க சரியான சந்தோஷமாக இருந்தது. என்னென்னு சொன்னால் எங்களோட தமிழ் தேசிய கட்சிகள் என்ன செய்வினோம்டா எங்களோட அவைன்ற போராட்டங்கள் எப்படி இருக்குமென்னு சொன்னால் தனியாக எதை சார்ந்து இருக்குமென்னு சொன்னால் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். எதை சார்ந்து இருக்குமென்னு சொன்னால் தனியாக தமிழ் தேசியத்தை மட்டும் தமிழ் தேசியம் நாங்கள் உங்களுக்கு தமிழீழம் பெற்று தருகிறோம் என்ற ஒரு அடிப்படையில் தான் கதைப்பினம். தமிழீழம் தான் எங்களோட கனவண்டு கதைப்பினம். தமிழீழம் தான் இது செய்ய கதைப்பினம். அதுக்காக வேலை இல்லா பட்டதாரிகள், அதை விட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு, மற்றது ஒவ்வொரு அமைப்புகள், கமக்கார் அமைப்பு, அந்த அமைப்பு எல்லா அமைப்புகளையும் கொண்டு போய் ரோட்டில் நின்று போராடினோம். இதையெல்லாம் இந்த கட்சிகள் செய்தாலும் அவர்களுடைய எதிர்காலங்களை பற்றியோ அல்லது அந்த போராடுகிறவர்களை தாங்கள் போராட்டங்களுக்கு பயன்படுத்துகிறவர்களுடைய எதிர்கால சிந்தனைகளை பற்றியோ அவைன்ற அடுத்த கட்டங்களை பற்றியோ சிந்திச்சு எங்கேயுமே செய்கிற மாதிரி தெரியல. அந்த நேரத்தில் வாக்குறுதி கொடுப்பினோம். அப்படின்னு சொன்னால் இப்போ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கொடுத்த மாதிரி நான் இதாக வந்தால் உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தியில் வேலை தருவேன், அங்கே வேலை தருவேன், இங்கே வேலை தருவேன், தனக்கு சப்போர்ட் பண்ணுற கொஞ்சம் பேருக்கு வேலையிலையும் எடுத்து கொடுப்பினோம். அது குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கோ இல்லையோ அது 2வது பிரச்சனை, எடுத்து கொடுப்பினோம். ஆனால் இப்போ நாங்கள் அவையை பற்றியெல்லாம் கதைக்க தேவையில்லை. ஏன் சொல்கிறோன்னு சொன்னால் 2க்கும் வித்தியாசத்தை நாங்கள் மக்களுக்கு காட்டணும். இப்போ 2க்கும் இடையில இருக்கிற வித்தியாசங்களை மக்களுக்கு நாங்கள் மிக தெளிவான முறையில் விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏனென்றால் நாங்கள் காலங்காலமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிற இனம் என்ற அடிப்படையிலையும் காலங்காலமாக இந்த தேர்தல் அரசியலில் கண்மூடித்தனமாக வாக்களித்து எங்கட தலையிலே நாங்கள் மண்ணள்ளி போட்டு கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அடிப்படையிலையும் சில விஷயங்களை விளக்கமாகவும் விரிவாக கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. தயவு செய்து எந்த நேரம் அவங்கள பற்றி கதைக்கிறோம் என்ற ஒரு தோற்றப்பாட்டை கொண்டு வராதீங்க. என்னென்னு சொன்னால் எங்களை அழித்ததும் எங்களோட இந்த நிலைக்கு காரணமானதும் அவையெல்லாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மையாகவே நிறைய விஷயங்கள் கதைக்கிறதுக்கு, ஆனால் உண்மையாக நேரம் இல்லை, மன்னிக்கணும். நிறைய தலைப்புகளில் நிறைய விஷயங்கள் நாங்கள் அரசியல் சம்மந்தமாக கதைக்கிறதுக்கு இருக்குது. உண்மையிலேயே நேரம் இல்லை. அதால் தான் எனக்கு இந்த பதிவுகள் போட இல்லாமல் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 2-3 பதிவு போடலாம், தெளிவுபடுத்தலாம். மாகாண சபை வரைக கட்டாயம் நான் அது சம்பந்தமான ஒரு சரியான முயற்சி எடுப்பேன் கிட்ட நெருங்கும் போது. ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, இந்த வேலையில்லா பட்டதாரிகள் சம்பந்தமான ஒரு தெளிவான யதார்த்தமான ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய இதைத்தான் செய்யலாம், இதுதான் ஒரு முதலமைச்சராக வந்தால் உடனடியாக செய்யக்கூடியது என்ன, காலந்தாழ்த்தி செய்யக்கூடிய என்னன்றதை மிக தெளிவாக வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கும் வேலை இல்லாமல் போக இருக்கிற பட்டதாரிகளுக்கும் நல்லா விளங்கி கொள்ளுங்க. நக்கலாவோ கேலியாவோ அல்லது நான் இதாக கதைக்கல, எங்களோட இலங்கையில் இருக்கிற இப்போ இருக்கிற நடைமுறையை கதைக்கிறேன். இப்போ நாங்கள் 100 பேர் பாஸ் அவுட் ஆகினோம்னா 10 பேருக்கு வேலை கிடைக்குமோ தெரியாது. எனக்கு நெருங்கி நாட்களே நிறைய பேர் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணி போட்டு படிச்சுட்டு எவ்வளவோ காசுகளை செலவழித்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இன்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கணும். அப்போ இதுக்கு சரியான ஒரு திட்டமிடல் தெரிஞ்ச ஒரு சரியான அரசியல் அறிவுள்ள சரியான ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய
ஒரு நல்ல தலைவர் இருந்தால் தான் இதுக்கு அடுத்த கட்டத்துக்குரிய திட்டமிடலோட எப்படி இவைய மூவ் பண்ணி கொண்டு போகலாம், எல்லாரையுமே எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்ன்ற ஒரு விஷயத்த அதை சிந்திச்சு செயல்படுத்தக்கூடிய ஒரு பேர் இருக்கணும். தனியாக எனக்கு வாக்களிச்ச ஆக்களுக்கு தான் நான் ஓட் போடுவேன், தனியாக தமிழ் தேசியம்ன்றதுக்கான அந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்கிற ஆக்களுக்கு மட்டும்தான் நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன், தனியாக எங்கட இந்த பிரதேசத்துக்குள்ள உள்ள ஆக்களுக்கு தான் நாங்கள் தண்ணி கொடுப்போம்ன்ற மாதிரியான மென்டாலிட்டி உள்ள ஆக்கள் வந்து எப்பவுமே ஒரு பொது சிந்தனையோட இருக்க மாட்டோம். நீங்கள் கேட்பீங்க, வடக்கு மாகாண முதலமைச்சராக வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வந்தால் இதெல்லாம் நடக்கும்ன்றதுக்கு என்ன நம்பிக்கை, எப்படி நடக்கும்னா முதல்ல நீங்கள் முதலமைச்சர் ஆக்கணும். சரியோ, முதலமைச்சர் ஆக்கணும். அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், 20க்கு மேலே பெரும்பான்மையோட நீங்கள் அவருக்கு வாக்களிச்சிங்களா இருந்தால், சாசனங்கள் கொடுக்கப்படுமா இருந்தால் நிச்சயமாக அவன் நினைக்கிற முடிவுகளை எடுப்பினோம். அது ஆளுநரே குறுக்க வந்தாலும் அது சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது பெரிய மக்கள் புரட்சியாக வெடிக்கிறதுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசாங்கம் வந்து எந்த நேரமும் இதுக்கு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் இருக்குது. மாகாண சபை முன்னுக்கு வச்சு அரசாங்கம் எப்படியுமே பம்மி கொண்டு தான் போகணும். அப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனும் அடுத்த கட்டங்கள் அவற்றை கையில் தான் இருக்கும். அடுத்தது யாருக்கு ஆதரவு அளிக்கிறது, அடுத்தது யாரை நாங்கள் கொண்டு வர போகிறோம், யாரை கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறோம், யாரை கொண்டு வந்து நிப்பாட்டினா எங்கட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகளோ அல்லது ஏதோ ஒன்று கிடைக்கும். அப்போ இப்படியான எம்பி பதவியோ இப்படியான விஷயங்கள் கிடைக்கும். அப்போ மத்தியில் கொண்டு நிப்பாட்டுறதுக்கு வந்து மத்தியில் பெரும்பான்மையை காண்பிக்கிறதுக்கு வந்து யார்கிட்ட ஆதரவு தேவைன்றதெல்லாம் பெரிய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த வேலையில்லா பட்டதாரிகள் வந்து மிக தெளிவான ஒரு நடைமுறையான விளக்கங்களை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தெளிவாக சொல்லி இருக்கிறார். என்னென்னு சொன்னால், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு எப்படித்தான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன், எந்த அடிப்படையில் கொடுப்பேன். அதில் மிக முக்கியமானது என்னென்னா, கிராஜுவேட் பண்ணின வேலையில்லா பட்டதாரிகள் யாரையுமே தான் வந்து புறக்கணிக்க மாட்டேன், எல்லாருக்குமே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது, எல்லாருக்குமே அடுத்தது இப்படித்தான், இது பிரச்சனை ஆகினா இந்த அடிப்படையில் நீங்கள் எடுபடாட்டி இந்த அடிப்படையில் வேலைக்கு உள்வாங்கப்படுவீங்க. அரச வேலை தவறும் பட்சத்தில் இப்போ எல்லாருக்குமே அரச வேலை கொடுக்கலாதுன்னா அடுத்தது என்ன செய்யலாம், வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுண்டா என்ன செய்யலாம், என்ன அக்ரிமெண்ட்டில் செய்யலாம், அதனால் எங்களுக்கு இருக்கிற நன்மை என்ன, எங்களோட வடக்கு கிழக்கு இருக்கிற நன்மை என்னன்ற சகல விஷயத்தையும் மிக தெளிவான ஒரு விளக்கமாக நேற்றைய பப்ரா அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக தெளிவாக போட்டிருக்கிறேன். உண்மையிலேயே நாங்கள் எல்லாம் வைத்தியர் அர்ச்சுனாவை ஆதரிக்க நிறைய கேவலமாக நிறைய பிள்ளையா இவருக்கு பின்னால் போகிறான், இவனும் ஒரு விசரன் அப்படி இப்படி என்று நிறைய என்னென்னா அந்த பணங்காட்டு நரியம் என்னத்துக்கு அஞ்சாண்ட மாதிரி நிறைய பேர் விரட்டி பார்ப்பினோம், நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுவினோம். எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இல்லை, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றது நாங்கள் வந்து தேவையில்லாமல் போய் முரண்படுற அளவுக்கு ஒருத்தருடைய முரண்பட்டு கருத்து வேறுபாடுகள் கொள்கிற அளவுக்கு முக்குகள் இல்லை. நாங்கள் வந்து யதார்த்த அரசியலை கதைக்கிறோம், யதார்த்தமாக கதைக்கிறோம். இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ யார்டையும் கிட்ட போய் கொலை செய்து பெண்களை ஃபோட்டோ எடுத்து போட்டு கேலி பண்ணி ஃபேஸ்புக்குகளில் டிக்டாக்களில் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இல்லை. எங்களுக்கு வந்து வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய அரசியல் கருத்துக்கள் நியாயமானதாகவும் யதார்த்தமானதாகவும் இருக்குது. அதுதான் எங்களுக்கு தேவை. அடுத்த கட்டம் எப்படி நாங்கள் நகர்த்தி கொண்டு போகிறோம்ன்றதுல தான் விஷயம் இருக்குது. இப்போ வேலையில்லா பட்டதாரிகள் வந்து வடக்கு மாகாணத்தின் ஒரு முதுகெலும்பாக மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா காண்பிச்சிருக்கிறார் படமா. என்னென்னு சொன்னால் அதை வந்து அரசியலுக்குள்ள இணையலாம். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனோட அரசியல் கட்சியில் வந்து, அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பார் அரசியலோ அல்லது சைக்கிள் அரசியலோ அல்லது வீட்டு அரசியலோ அல்லது அந்த குழு இந்த குழு அரசியலோ இல்லை. ஒரு கல்வியற்ற சமூகம், அபிவிருத்தியை நோக்கி போகிற சமூகம், யதார்த்தமாக சிந்திக்கிற சமூகத்தை கொண்டு ஒரு அரசியல் கட்சியை அரசியல் தலைமையை உருவாக்கி அந்த அரசியலை வந்து எங்களோட வடக்கு கிழக்கில் நாங்கள் உருவாக்கி அதை விஸ்தரிப்பமாக இருந்தால் அது சம்பந்தமான விளைவுகள் எப்படி இருக்கும், அது சம்பந்தமான போக்கு எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும் என்ற ஒரு தெளிவோட வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஒரு அழைப்பு, இது அழைப்புன்னு தான் சொல்லலாம், ஒரு தெளிவான அழைப்பு. விரும்பினவர்கள் நீங்கள் வரலாம். ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் வேலையில்லா பட்டதாரிகள் எடுத்த தவறான முடிவுகள்
இன்றைக்கு அவைய எங்கே கொண்டு நிப்பாட்டி இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க. என்பிபி அரசாங்கத்துக்கும் சைக்கிள் கட்சிக்கும் ஆதரிச்சு இன்றைக்குமே அவன் ரோட்டில் தான் நிற்கணும். ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன், யூனிவர்சிட்டியாக இருந்தேன்னு அல்லது யூனிவர்சிட்டி என்ட பண்ணி பாஸ் அவுட் ஆகினாக்களாக இருந்தேன்னு யாராக இருந்தாலும் நீங்கள் ரோட்டில் நிற்கணுமெண்டா சைக்கிள் கட்சிக்கு ஆதரவு கொடுங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன்டா, அவன் வேலை அடுத்த கட்டத்தை நோக்கினது இல்லை. இப்போ போராட்டம் செய்கிறதையோ அல்லது போராடுறதையோ நான் கொச்சப்படுத்துகிற ஆள் இல்லை, அதுக்கு எதிரான ஆள் இல்லை. தமிழர் குணமே அது போராட்ட குணம். தமிழர் எங்கே போனாலுமே போராடி ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர். ஆனால் அந்த போராட்டங்கள் சரியானதாக இருக்கணும். போராட்டங்கள் யதார்த்தமானதாக இருக்கணும். போராட்டம் இலக்கை நோக்கி பயணத்தில் மூவ் ஆகி கொண்டிருக்கிறதா இருக்கணும். இலக்கு இல்லாத ஒரு போராட்டம், யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இல்லாத போராட்டம், இப்படியான போராட்டங்களில் போய் நின்று கொண்டு காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறது தொடர்ந்து அதே இடத்துல தான் எங்களை வச்சிருக்க போகுது. இப்போ நான் உதாரணமாக நெடுக சொல்ல வர விஷயம், தையிட்டி காணிக்காக போராடத்தான் வேணும். ஆனால் தாரகாணியை வாங்கி போட்டு மிச்ச காணிக்காக போராடுறதான் புத்திசாலித்தனமும் யதார்த்தமான ஒரு போராட்டமும். இல்லை நாங்கள் அளக்க விட மாட்டோம், அதுக்குள்ள எல்லாம் ஒருத்தருக்கும் காணி கொடுக்கக்கூடாது, கொடுக்குறேன்டா எல்லாருக்கும் கூடன்றது முட்டாள்தனமான விஷயம். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதை மாதிரி தான் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். அல்லது எதிர்காலத்தில் யூனிவர்சிட்டி எந்த பண்ண இருக்கிற ஆக்களுக்கும் எந்த பண்ணி போட்டு வேலை இல்லாமல் இருக்க போகிற ஆக்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு சரியான வழி திறக்கப்பட்டிருக்கு. இந்த வழியை நீங்கள் பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் இதுக்குள்ள உள்வாங்கப்படுறதும் அல்லது இது தேவையில்லைன்னு யோசிக்கிறதும் அது நீங்கள் எடுக்கிற முடிவுகளை பொறுத்து தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எங்கட யதார்த்தம், இப்போ நாங்கள் ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு அந்த யதார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நகர்வுகளை செய்ய எங்களுக்கு விருப்பம் இல்லை, அல்லது நாங்கள் இப்படியே ரோட்டில் தான் போராட போகிறோம், அல்லது நாங்கள் ஒரு கனவான ஒரு அரச வேலையை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு ஒன்றும் செய்யலை. இப்போ அரசாங்கத்தை பொறுத்தளவில் கடைசி மட்டும் வேலை தாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அரசாங்கம் என்னன்னு சொன்னால் அந்த என்ன சொல்கிறது, நூல் அறந்த நூல் மாதிரி ஒரு பட்டத்தோடு தான் நிற்குது. எப்போ அரசாங்கம் கவலுமென்றும் தெரியாது, எப்போ மேலே பறக்குமென்றும் தெரியாது. அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்குது. அப்படிப்பட்ட அரசாங்கத்திட்ட போய் நீங்கள் போராட்டம் செய்கிறதோ ஆர்ப்பாட்டம் செய்கிறதோ, அது அமைச்சர் சந்திரசேகர் கொஞ்சம் இருங்களன் என்று சொல்கிறதும், இளங்குமரன் சுற்றுலாத்துறையை நாங்கள் டெவலப் பண்ணுறோம் என்று சொல்கிறதும், ரஜீவன் எம்பி திட்டங்கள் இருக்குது, இது ஏற்கனவே செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று கருத்து சொல்கிறது தான் இப்போ நடக்க போகுது. ஆனால் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன், நான் நாளைக்கு செய்ய மாட்டேன், முதலமைச்சராக உடனே உங்களுக்கு இதெல்லாம் செய்ய இயலாது, ஒரு 6 மாதம் முதலாவது மாகாண சபை ரன் பண்ணணும், 6 மாதத்துக்குள்ளே எல்லாத்த டீட்டெயில்ஸும் எடுக்கணும், எங்கெங்கே வேலைக்கு இடைவெளி இருக்குன்றதை எடுக்கணும், எங்கெங்கே பென்ஷனை கொடுத்து ஆக்களை வீட்டை அனுப்பணும்ன்றதை எடுக்கணும், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் செய்வேன். எனக்கு இப்படி நீங்கள் ஒரு சப்போர்ட்டை தந்து என்ன முதலமைச்சர் ஆகுங்கோ, அதை விட நீங்களும் என்னோட வாங்கோ, இந்த முதலமைச்சர் கனவுக்கு நீங்களும் வாங்கோ. உங்களை மாதிரி ஒரு படித்த சமூகம், நொந்த சமூகம், படித்து நொந்து வேலை இல்லாமல் இந்த அரசாங்கத்தால் சிங்கள பேரினவாதத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற சமூகம் அந்த வலியோட ஒரு அரசியல் களத்தில் நிற்க உண்மையாகவும் நேர்மையாகவும் மற்றவங்களுடைய வேதனையையும் மற்றவர்களுடைய இழப்புகளையும் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக தான் இருக்கும். இது சிறுதரனையாக்கோ சிறுதரனையாண்ட மகனுக்கோ இல்லை கயந்திரமாருக்கோ அவற்ற பிள்ளைகளுக்கோ இந்த வலியோ வேதனையோ விளங்காது. செல்வராசா கயந்திரனுக்கோ விளங்காது. ஏன்னா அவர் தம்பியெல்லாம் பத்திரமா காப்பாற்றியில் கொண்டு விட்டுருக்கிறார். அதனால் அவைக்கு இது விளங்காது. அதால் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், அதை விட ஒரு சிறப்பான விஷயத்தை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். இதுக்கு பிறகும் வேலையில்லா பட்டதாரிகள் நீங்கள் ரோடில் நின்று அமைச்சர் சந்திரசேகர் காருக்கு முன்னால் விழா போறீங்களன்னு சொன்னால் அதுக்கு sorry.com என்று தான் சொல்லணும். அதாவது அதுக்கு கருத்து இல்லை, அதுக்கு திருப்பி நாங்கள் சொல்கிறதுக்கு கருத்து இல்லை. அதால் இதில் மிக தெளிவாக இருங்கோ. உண்மையாகவே இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சி உள்ள அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு தெளிவான அரசியல் பார்வையாகவும் அரசியல் நகர்வாகவும் தான் நான் இதை பார்க்குறேன். ஆகவே வேலையில்லா பட்டதாரிகள் என்றவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. எவ்வளவோ கஷ்டங்கள், அது சம்பந்தமான வழிகளை எல்லாம் வைத்தியர் அர்ச்சுனா தன்னுடைய யூடியூப்பில் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். ஆகவே ஒரு வலியை புரிஞ்சு கொண்டவரோட நீங்கள் நின்றா தான் உங்களோட வலிக்கான மருந்து கிடைக்கும்.
அல்லது காசு கொடுத்து வேலை வாங்குறவையும் காசு கொடுத்து காட்டி கொடுத்து பதவி வாங்குறவைக்கும் அந்த வழி விளங்காது. ஆகவே வேலையில்லா பட்டதாரிகள் பட்டதாரிகள் சமூகம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். வேணுமென்று சொன்னால் நேற்றைய நாள், அதாவது 1ஆம் தேதி வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் 9 மணி அப்டேட்டில் நினைக்கிறேன் இந்த மாகாண சபைக்கான 3வது விஷயத்தை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். பாருங்கோ. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.